ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு ஆறு ஒன்று இருந்துச்சாம். அந்த ஆற்றுல ஒரு பெரிய முதலை ஒன்று வாழ்ந்து வந்துச்சான். அது அப்படியே நீந்திட்டு இருக்கும் போது தினமும் ஒரு குரங்கு வந்து மரத்தில் பழங்களை சாப்பிட்டு போகிறத பார்த்துச்சான். அதை பார்த்துக்கிட்டே ஒரு நாள் அந்த அக்கறைக்கு போய் அந்த குரங்கை போய் சந்திச்சுதான். சந்திக்கும் போது குரங்கு, வாங்கண்ண, இந்த பழங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும், நான் சாப்பிட்ருக்கேன், நான் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த குரங்கு கொடுத்துச்சான். இந்த முதல்ல அந்த பழங்களை சாப்பிட்டையும் சரியான ருசியாக இருந்துதான். அப்போ அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். பழங்களே இவ்வளோ ருசியாக இருக்கே, இந்த பழங்களை சாப்பிட்ற குரங்கு ஈரல் எவ்வளோ ருசியாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி அந்த குரங்கை கூப்பிட்டுச்சான். ஒரு தந்திரம் பண்ணி, அக்கறையில் ஒரு மரம் இருக்குது, நான் கொண்டே விடுறேன், நீ அதை சாப்பிட்டு எனக்கு கொடு அப்படின்னு சொன்னோம். சரி, நானும் வர்றேன் அப்படின்னு குரங்கு அதரை முதுகு மேலே ஏறி உட்காந்துச்சான். உடனே இது அக்கறைக்கு இந்த முதல்ல கூட்டிகிட்டு போகுது. போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னையும் அந்த முதல்ல சொல்லிச்சான், என்ன, நான் என்ன முட்டாளா, உன்னை கூட்டிகிட்டு போய் அந்த மரத்தில் உள்ள பழங்களெல்லாம் சாப்பிட்ற வரைக்கும் நிற்கிறதுக்கு, உன்னோட ஈரலை சாப்பிட்றதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னையும் குரங்கு கிடுகிடுன்னு நடுங்கி, என்ன சொல்கிறீங்க, இப்படின்னு தெரிஞ்சு தான் நான் மரத்தில் மேலதெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன், என்னோடய ஈரலை எடுத்து தந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிச்சான். உடனே முதல்ல, என்ன, மரத்து மேலே மாட்டி வச்சுருக்கியா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு இறக்கி விட்டுருச்சான். அதனால் முதல்ல ஏமாந்து போயிடுச்சான். இதனால் என்ன தெரியுது, குரங்கு புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணி சிந்திச்சு செயல்பட்டதுனால தப்பிச்சிருச்சு. அதே மாதிரி நீங்களும் எந்த இக்கட்டான சூழ்நிலையும் சிந்திச்சு செயல்படணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.